முடிந்த பிறகும் ரசிகர்கள் மைதானத்திலேயே காத்திருக்க வேண்டும். சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகம் வேண்டுகோள். ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாகிஸ்தான் அரசுக்கு எதிரான பொதுமக்களின் போராட்டம் தீவிரம். மோதலில் காவலர் ஒருவர் உயிரிழப்பு, 100க்கும் மேற்பட்டோர் காயம். ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பாகிஸ்தான் பிடியிலிருந்து மீட்டெடுப்போம். உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் பரப்புரையில் அமித்ஷா பேச்சு. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் சீனா ஆக்கிரமித்துள்ள இந்திய பகுதிகளை போர்க்கால அடிப்படையில் மீட்டெடுப்போம். 10 வாக்குறுதிகளை வெளியிட்டார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது பாய்ந்தது குண்டர் தடுப்புச் சட்டம். சென்னை காவல்துறை அதிரடி நடவடிக்கை. தனது 70வது பிறந்த நாளை ஒட்டி சேலத்தில் உள்ள இல்லத்தில் 70 கிலோ எடை கொண்ட கேக் வெட்டி கொண்டாடினார் எடப்பாடி பழனிசாமி. பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகளின் அன்பளிப்புகளையும் பெற்றுக் கொண்டார். பிரதமர் மோடிக்கு ஆதரவு தெரிவித்து டெல்லியில் சீக்கியர்கள் பங்கேற்ற இருசக்கர வாகன பேரணி. மத்திய அமைச்சர் வி.கே. சிங், டெல்லி பாஜக தலைவர் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். உத்தரகாண்ட் மாநிலம் சமோலியில் பத்ரிநாத் கோயில் நடை திறப்பு. வேத மந்திரங்கள் முழங்க ராணுவத்தின் இசைவாத்தியங்களும் இசைக்கப்பட்டன. டெல்லி மும்பை விரைவு சாலையில் மாடு குறுக்கே வந்ததால் காரை நிறுத்திவிட்டு வெளியே நின்று கொண்டிருந்தவர்கள் மீது மோதிய மற்றொரு வாகனம். சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் உயிரிழப்பு. தேர்தல் தோல்வி தெரிந்துவிட்டதால் இந்தியா கூட்டணி கட்சியினர் பாஜக குறித்து தவறான தகவல்களை வெளியிடுவதாக யோகி ஆதித்யநாத் விமர்சனம். தேர்தலுக்கு பிறகு முதலமைச்சர் பதவியிலிருந்து யோகி ஆதித்யநாத் நீக்கப்படுவார் என அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியதற்கு பதில். ஏழைகளுக்கு அதிகாரம் அளிப்பதிலும் அவர்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் தான் தமது அரசின் கவனம் இருந்ததாக பிரதமர் மோடி கருத்து. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீண்டுள்ளதாக பேட்டி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பிறந்த நாள் வாழ்த்து. நல்ல உடல் நலத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் மக்கள் பணி தொடர வேண்டிக் கொள்வதாக சமூக வலைதள பதிவு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.